சாமி சரணம். நேத்து ஒரு வீடியோல நானு ஐயப்பனுக்கு தண்டிக்க தெரியாது. ஆனா நல்ல பாடம் புகட்டுவான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாரி ஒரு நல்ல பாடம் புகட்டுன கதை தான் நான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். இந்த மாரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அ நடிகர் கிரேஸி மோகன் பத்தி உங்க நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு 1988ல முதல் முறை சபரிமலைக்கு போறாரு. அப்படி போயிட்டு அவங்க வந்து படி பூஜைக்கு புக் பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் டைம் தான். அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க படி பூஜை பண்ணலாம். 1989ல வந்து திரும்பவும் வந்து எல்லாரும் ஒரு குரூப்பா கிளம்பி படி பூஜை பார்க்கலாம், அட்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த நாள் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து ஒரு சாமி வந்து கையில தட்டுல விபூதிய கொட்டிட்டு, அதுல வந்து ஒரு சூடத்த வச்சு கோயில சுத்தி சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. அத பார்த்த கிரேஸி மோகனும் அவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஏளனமா வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன இது புதுசா ஒரு வழக்கத்த இவங்க உருவாக்குறாங்க. இந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்களே! யாராச்சும் வந்து தட்டுல எடுத்துட்டு சூடத்த எடுத்து கோயில சுத்திட்டு வந்துட்டு இருப்பாங்களா? அதுவும் இந்த இடத்துல போய்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரி வந்து கேலி பண்ற மாரி அவர் வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல இவங்க வந்து மேல் சாந்தி கிட்ட போயிட்டு படி பூஜைக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ பத்தி பேசிட்டு வராங்க. அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மழை. அந்த மழை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு அடமழை, பேய் மழைன்னு சொல்லியிருக்காரு அவரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மழை வந்து விடாம அடிச்சுட்டே இருந்திருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ஒரு 9:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. மழை விடுற பாடு இல்ல. அதனால உடனே வந்து அவர் மேல் சாந்தி கிட்ட போய் பார்க்குறாரு. "என்ன சாமி மழை இப்படி பெய்யுதே?" அப்படின்ட்டு. "ஆமா சாமி, நீங்க வந்து ஒரு கரெக்ட்டா 10 மணி வரைக்கும் தான் டைமு. அதுக்குள்ள மழை விட்டுருச்சுன்னா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு பயத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு ஒரு குரூப்பா வந்து கோயில சுத்தி வராங்க. ஒருத்தங்க மந்திரம் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்கும்போது, மழை விட்ட பாடே இல்ல. அந்த அளவுக்கு மழை பெஞ்சுட்டே இருந்தது. 9:45 ஆயிடுச்சு. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள மழை விட்டா தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க தட்டுல விபூதிய கொட்டி, சூடத்த ஏத்தி, அதே மாரி கோயில சுத்தி ஒரு 4, 5 பேரு கிரேஸி மோகன் அவங்க அவங்க டீம் ஒரு 4, 5 பேர் வந்து கோயில சுத்தி சரணமையப்பா, சாமி சரணம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி சுத்தி வந்த உடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மழை வந்து டக்குன்னு நிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல்சாந்திய போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பூஜை அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்றாங்க. நடக்குது, பண்ணிடுறாங்க. பூஜை படி பூஜை நல்லபடியா முடிஞ்சுது. அப்பதான் வந்து கிரேஸி மோகன் வந்து உணர்றாரு விஷயத்த எல்லாமே. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த ஒரு சாமி வந்து கற்பூரத்த ஏத்தி வந்து நின்ற உடனே அத நம்ம வந்து கிண்டல் பண்ணிட்டோமே. அந்த சாமிக்கு வந்து ஐயப்பன் வந்து அந்த சாமிக்காக நம்மள வந்து நம்மளுக்கு ஒரு பாடத்த புகட்டுனாரே. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். அப்படின்றத வந்து உணர்ந்திருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, ஐயப்பன் வந்து பார்த்தீங்களா, ஒரு சின்னோண்டு சூடம் ஏத்திட்டு வந்த பக்தனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் குடுத்துருக்கான். நீ எவ்வளோ கோடி கோடியா நீ வந்து காசு செலவு பண்ணி வந்து ஒரு படி பூஜையே பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன பாடம் குடுக்கணுமோ அதையும் குடுத்துட்டான் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமி சரணம். மகர நிலா குளிராடி